பொள்ளாச்சியைப் போலவே மேலும் ஒரு பயங்கர சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. பள்ளி மாணவியை கடத்திச் சென்ற 2 பேர் அவரை வீட்டில் அடைத்து வைத்து பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். அதனை செல்போனிலும் படம் பிடித்திருக்கிறார்கள். தற்பொழுது மாணவியை மீட்ட காவல்துறை 2 பேரையும் கைது செய்திருக்கிறது. எங்கே நடந்தது இந்த கொடூர சம்பவம்? விவரங்கள் என்ன பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே கல்குறிச்சி பகுதியைச் சேர்ந்தவர் அந்த கூலி தொழிலாளி. இவரது 2வது மகள் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்தார். ஆண்டு தேர்வு முடிந்த நிலையில் வீட்டில் தனியே இருந்துள்ளார். அப்போதுதான் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் அந்த மாணவியை வலுக்கட்டாயமாக ஏற்றிச் சென்றுள்ளனர். மாணவியின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வருவதற்குள் அங்கிருந்து மின்னல் வேகத்தில் பறந்தனர். இதனை அறிந்து அதிர்ச்சியடைந்த மாணவியின் தந்தை தக்கலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து போலீசார் தனிப்படை அமைத்து அவர்களை தேடி வந்தனர். போலீஸ் விசாரணையில் மாணவியை கடத்திச் சென்றது பக்கத்து வீட்டில் வசிக்கும் நிதின் மற்றும் அவரது நண்பர் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் செல்போன் மூலம் ஆய்வு செய்ததில் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு பகுதியில் இருப்பது தெரியவந்தது. அங்கே விரைந்து சென்ற தனிப்படை போலீசார் பள்ளி மாணவியை மீட்டனர். அவரை கடத்திச் சென்ற கட்டிட தொழிலாளிகளான நிதின் மற்றும் அவரது நண்பனையும் கைது செய்தனர். 2 பேரில் ஒருவரது உறவினருக்கு சொந்தமான வீடு வல்லநாடு பகுதியில் இருந்ததும் யாரும் வசிக்காத அந்த வீட்டிற்கு மாணவியை கடத்தி சென்ற அவர்கள் பாலியல் வன்கொடுமை செய்ததும் தெரியவந்தது. இதுகுறித்து குழித்துறை மகளிர் காவல்துறையினரிடம் கூறியுள்ள மாணவி, 2 பேரும் விடிய விடிய தன்னை அறையில் அடைத்து வைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் அதனை செல்போனில் படம் எடுத்ததாகவும் கதறி அழுதபடி தெரிவித்துள்ளார். ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த பகுதியில் அலறி சத்தம் போட்டும் யாரும் வரவில்லை என்றும் கூறியுள்ளார். தற்போது போலீசார் அந்த மாணவியை ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். நிதின் மற்றும் அவனது நண்பனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்த போலீசார் அவர்களின் இருசக்கர வாகனத்தையும் ஆபாச படம் எடுத்த செல்போன்களையும் பறிமுதல் செய்துள்ளனர். பள்ளி மாணவியை கடத்திச் சென்ற இளைஞர்கள் அவரை அறையில் அடைத்து வைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததும் செல்போனில் ஆபாச படங்கள் எடுத்ததும் அப்பகுதி மக்களிடம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. ரமேஷ்குமார், நியூஸ் 7 தமிழ், மார்த்தாண்டம்.